ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவர்கொண்டாவை பத்தி தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடி இவங்களோட கல்யாணத்தை பத்தி நாம பேசியிருந்தோம். ரொம்பவே பிரம்மாண்டமா இவங்களோட கல்யாணமானது நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களை பத்தின ஒரு சின்ன விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களோட காதல் எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ரெண்டு பேரும் சேர்ந்து கீதா கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துல இருந்து தான் ரெண்டு பேருக்குமே காதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அவங்க வந்து தொடர்ந்து நட்பா தான் பழகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நட்பு தான் நாளடைவில் காதலா மாறி இருந்தது. ஸோ எல்லா இடத்துலயுமே ராஷ்மிகா மந்தனா இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, விஜய் தேவர்கொண்டாவை தான் லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த விஷயம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தனாவுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தது. ஸோ அதையும் அவங்களோட பேஜில் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த என்கேஜ்மெண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க விஜய் தேவர்கொண்டாவை காதலிச்சாங்க. இதை பற்றி வந்து ராஷ்மிகா மந்தனாவே சம் இன்டர்வியூஸில் டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து தேவையில்லாமல் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்க இருந்தேன். ஸோ நல்ல வேளை என்னை வந்து விஜய் தேவர்கொண்டா காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த அளவுக்கு நான் கஷ்டத்தில் மாட்டிட்டு இருந்தனோ அந்த அளவுக்கு என்னை ஒரு அதுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது, அது வந்து காதலா மாறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கப்பல்னா இவங்கள மாதிரி தான்ப்பா இருக்கணும், ரொம்ப கியூட்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இவங்க வலம் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட கல்யாணம் ரொம்ப யூனிக்கா நடந்தது. அதாவது பார்க்க ரொம்ப பிரம்மாண்டம் மாதிரி தெரியும், ஆனா அப்படி இருக்கவே இருக்காது. ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு தீம்டு மேரேஜ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு தீம்ல இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தீம்கான காஸ்டியூம்ஸ் எல்லாமே இவங்க பயங்கர ஒரு கிராண்டா டிசைன் பண்ணி எல்லாமே போட்டிருந்தாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டெல்லாம் ஆன்டிக் பீஸ், அதாவது இப்போ கூட வந்து ஆன்டிக் மாடல் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இருந்தாலும் இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த நகைகளுடைய டிசைனை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்றதுக்கு, நகைகள், அந்த புடவைகள் இதெல்லாம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 to 8 மந்த்துக்கு மேலேயே டைம் எடுத்து பண்ணியிருந்திருக்காங்க கல்யாணத்துக்காக. ஸோ இவங்களோட கல்யாணம் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது. ஸோ தொடர்ந்து இவங்க நிறைய படங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, நயன்தாராவே ஓவர்டேக் செஞ்ச ரஷ்மிகா அப்படின்னு சொல்லிட்டு. எதில் ஓவர்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடி சூப்பர் ஸ்டார் இப்போ வந்து ரஷ்மிகா மந்தனாவா ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ரஷ்மிகா மந்தனா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரஷ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயினா அவங்க வந்து வலம் வந்துட்டு இருந்தாங்க. முக்கியமா அவங்க ஆடின அந்த புஷ்பா 2 சாமி பாட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நயன்தாராவை தமிழ் நடிகைகள்ல மிக உயர்ந்த நடிகையா எல்லாரும் பேசப்படுவாங்க, பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தென்னிந்திய நடிகைகள்ல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகை அப்படின்னா அது நயன்தாரா மட்டும்தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நடிகர்களுக்கு தான் 100 கோடி 150 கோடி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சம்பளம் இருக்கும். ஆனா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் 5 கோடி 6 கோடி 2 கோடி 3 கோடி இப்படிதான் இருக்கும். ஆனா நயன்தாரா மட்டும்தான் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல சம்பளங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க பாலிவுட் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க பாலிவுட்ல ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாங்க ஷாருக் கான் கூட, ஜவான் அப்படிங்கிறது. ஸோ அந்த படம் மெகா பஸ்டர் ஹிட் ஆனதுனால அந்த படத்துலேயே அவங்களுக்கு சம்பளம் வேற லெவல்ல எகிரிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நிறைய படங்கள் கைவசம் இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து ராஷ்மிகா மந்தனா அதே மாதிரி அவங்க பாலிவுட்ல இப்போ சல்மான் கான் கூட ஒரு படம் வந்து புக் ஆயிருக்காங்க. ஸோ அந்த படத்துல வந்து அவங்க நடிக்க போறாங்க. அந்த படத்துக்காக அவங்க கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. நயன்தாராவே இது வரைக்கும் 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கல. ஆனா ராஷ்மிகா மந்தனா இப்ப வந்தவங்க, அதாவது ஒரு ஜூனியர் ஹீரோயினா வந்தவங்க வந்து 15 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள்ல இதை பத்தின ஒரு சலசலப்பு இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ எது எப்படி போனாலும் ராஷ்மிகா மந்தனா பார்க்கும்போது எப்பவுமே ஒரு குட் வைபா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அவங்கள பாக்குறப்போ. ஒரு ஆட்டிடியூட் ஹீரோயின் அப்படின்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் தேவர்கொண்டா பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடந்துப்பாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஒத்து போயிட்டு எல்லா விஷயமும் வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தன்னோட கல்யாணம், தன்னோட ரிசப்ஷன் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இடமா சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர யூனிக்கா இருந்தது. ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அது வில்லேஜ் செட்டப்லாம் இல்லை, உண்மையிலேயே அவங்க வந்து கிராமத்துல போயிட்டு தான் அந்த ரிசப்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சொந்த ஊர், அதாவது விஜய் தேவர்கொண்டா அப்பாவுடைய சொந்த ஊர்ல தான் இந்த ரிசப்ஷன் ஆனது நடந்திருக்கு. விஜய் தேவர்
தேவரகொண்டாவுடைய சொந்த ஊரான தெலுங்கானா மாநிலத்துல அச்சன்பேட் அப்படிங்கிற பகுதியில தும்மன்பேட் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இவங்களோட ரிசப்ஷன் ஆனது நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி விஜய் தேவரகொண்டாவுடைய அப்பாவுடைய ஊர் தான் அது. ஸோ அதனால அந்த ஊர்ல பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்ல ரிசப்ஷன் மட்டும் எல்லாரும் கோலாகலமா கொண்டாடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடாம அங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க விஜய் தேவரகொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து. அதாவது அவங்க குடும்பத்துக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருந்திருக்காங்க. ஸோ விஜய் தேவரகொண்டாவும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் மாதிரி தான் பிறந்து வளர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா அவர் நிறைய உதவிகள் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு தன்னோட பேர்லயே ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்ரீ தேவரகொண்டா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்கி அது மூலயமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல இவங்க அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்குமே சாப்பாடு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் தங்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட ஊர் மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு பணம் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மனம் இருக்கிறது கிடையாது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. செய்யணும்ன்ற மனசு இருக்கிறவங்க கிட்ட கடவுள் வந்து பணத்தை கொடுக்கறது கிடையாது. ஸோ இதுதான் இயல்பா நடந்துகிட்டு இருக்கிறது. அந்த வகையில இப்போ இவங்களுக்கு ரெண்டுமே இருக்கு அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்குமே உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ரிசப்ஷன் நடந்த அன்னைக்கு இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஊர்ல படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு, அதாவது ரொம்ப நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து ஸோ அவங்களுக்கு தேவையான கல்வி உதவியை நாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ரிசப்ஷன் அன்னைக்கு அவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க வீடெல்லாம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி இப்போதான் கொஞ்சம் வந்து திரும்பவும் பேக் டு நார்மல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அந்த கிராமத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மாணவ மாணவிகளை சூஸ் பண்ணிருக்காங்க. யாரு ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, அவங்களால மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்து கிட்டத்தட்ட 1 இல்லைங்க 2 இல்லைங்க 85 மாணவ மாணவிகளுக்கு இவங்க கல்வி உதவி தொகையை வழங்கியிருக்காங்க. கல்வி உதவி தொகை வழங்குனது மட்டும் இல்லாம அவங்களுடைய உயர்கல்விக்கான செலவுகளையும் நாங்க பார்த்துக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் மூலமா இனிமேல் உங்களுக்கு உதவி தொகையானது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். படிப்புக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, எவ்வளவு தூரம் போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நாங்க பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி செலக்டடா ஒரு 85 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. முக்கியமா ரசிகர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கிடையில தான் ராஷ்மிகா மந்தனாவுடைய மாமனார் அண்ட் மாமியார், அதாவது விஜய் தேவரகொண்டாவுடைய அப்பா அண்ட் அம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா பசங்க எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தாலுமே ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு அவங்க முகத்துல வர அந்த சிரிப்பை பாக்குறப்போ சோ அவங்களோட கஷ்டத்தை நாம தீர்த்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல வரக்கூடிய அந்த ஒரு சிரிப்பு, அந்த ஒரு சந்தோஷத்துக்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் ஈடு இணையே இருக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதே மாதிரிதான் விஜய் தேவரகொண்டா அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயத்த ஒட்டுமொத்த சினிமாவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழ் நடிகர் சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் இன்னைக்கு டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் இந்த மாதிரி உயர்ந்த பதவிகள்ல உட்காரவும் வச்சிருக்காரு. நிறைய பேர் வெளிநாட்டிலையும் போயிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா ரெண்டு பேருமே இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி இதை வந்து தொடங்கி இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பா கல்வி சம்பந்தப்பட்ட அத்தனை உதவிகளையும் இவங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் சினிமா வட்டாரத்திலும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி, ரசிகர்கள் மத்தியிலும் சரி ரொம்ப மிகப்பெரிய பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு பல பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை வச்சு இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்களும் அரசியலுக்கு வர போறாங்களா? ஏன்னா அதாவது முதல்ல விஜயும் இப்படிதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணாரு. 234 தொகுதியில அதிக மதிப்பெண் எடுத்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான கல்வி ஊக்கத்தொகையை வழங்கினாரு, கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு. சோ அதே மாதிரி இவங்க பண்றாங்களா? ஒருவேளை இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா அப்படின்ற மாதிரி பல பேர் பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியலும் கிடையாது. சோ ரிசப்ஷன் அன்னைக்கு நாங்க இதை பண்றோம்ன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் அவங்க எடுத்து செஞ்சிருக்காங்களே தவிர இதுல எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையே. சோ இதை தாண்டி அவங்களை யாரும் எதுவும் விமர்சனமா பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகொண்டா இன்னும் எவ்வளவு அளவுக்கு நிறைய நலத்திட்டங்கள்லாம் செய்ய போறாங்க, எவ்வளவு அளவுக்கு உதவிகள் செய்ய போறாங்க, அவங்களோட படங்கள்லாம் இன்னும் எந்த மாதிரி வெற்றி பெற போகுது அப்படின்றதையும். இதுக்கு நடுவுல ராஷ்மிகா மந்தனா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, படம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ராஷ்மிகா மந்தனா வந்து இன்னும் அடுத்தடுத்து
நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. ஸோ 2 பேருமே தொடர்ந்து சினிமாவுல நடிக்க தான் போறாங்க. பட் அவங்களோட வீடு மட்டும் தான் அந்த கிராமத்திலேயே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ எப்பவாவது அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு 15 கோடி ரூபாய்க்கு ஒரு ஓட்டு மாறி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு இடத்த அவங்க சூஸ் பண்ணி ஓட்டு வீடு மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களுடைய ஒரு ஆதரவு அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.